ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆக இருக்கிற சீரியல் தான் கெட்டி மேளம். நாளைக்கு வந்து 1 hour ஸ்பெஷல் எபிசோடாக 1 hour இதுக்கு மேலே 1 hour எபிசோடாக வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது நம்மளோட கெட்டி மேளம் சீரியல். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து ப்ரமோவில் வந்து 2 ஸ்பெஷலான பர்சன்ஸ் வந்து காமிச்சிருந்தாங்க. இவங்க சீரியல் முழுக்க வர போகிறாங்களா இல்லை கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரியா என்ன அப்படின்னு ஒரு சில டிஎம்ஸ் வந்திருந்தது. அதுக்கான பதில் தான் இது. எஸ், நம்மளோட ஆக்டர் பிரஜன் அவர் வந்து சாயா சிங்க்கு வந்து பேர் மாதிரி அந்த என்கேஜ்மெண்ட்டு அதெல்லாம் போகிற மாதிரிலாம் காமிச்சிருந்தாங்க. கண்டிப்பாக சாயா சிங் பேர் வந்து அவர் கிடையாது. பிரஜன் பொறுத்த வரைக்கும் மூவிஸில் ரொம்பவே பிஸியாக இருக்கார். கண்டிப்பாக அவர் வந்து மூவிஸை விட்டுட்டு சீரியலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. கெஸ்ட் அப்பியரன்ஸாக தான் வந்திருக்காரு. அதே மாதிரி சங்கரேஷ், இவர் வந்து நம்மளோட நீ நான் காதல் விஜய் டிவி சீரியலில் வந்து நடிச்சிட்ருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தெலுங்கில் வந்து சின்ன மருமகள் சீரியலோட ரீமேக்லேயும் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்காரு சைட் பை சைட். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே 2 சீரியல், இது இல்லாமல் 3வதாக ஒரு சீரியலும் நடிச்சிருக்காரு. அது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கெட்டி மேளம் சீரியலில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு. இது வந்து சீரியல் பெர்மனண்ட்டான கேரக்டரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக தெரியல, ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கிற அந்த காலகட்டம் வரைக்கும் தான் இருப்பார். ஆனால் இங்கே சௌந்தர்யாவை லவ் பண்ணுற மாதிரி பர்சனாக வராரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு இவரும் பேர் கிடையாது. அதனால் கண்டிப்பாக இந்த ட்ராக் வந்து இவங்க 2 பேருமே ஸ்பெஷலான அப்பியரன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று, கொஞ்சம் லென்த்தாக போகும் இவங்களோட கேரக்டர் இந்த சீரியலில். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.